அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 16/9/2024 இன்று திங்கட்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள். இன்றுடன் ஆவணி மாதம் முடிவடைகின்றது. நாளை முதல் புரட்டாசி மாதம் ஆரம்பமாகின்றது. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே பிள்ளையார்பட்டி கற்பக விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். கற்பக விநாயகருடைய அருளால் வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடையவும், காரியங்களிலே வெற்றியடையவும், தடைகள் விலகவும் அருள் புரியட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆவணி மாதம் 31ஆம் நாள். இன்று மாலை 1:30 வரை திரையோதசி திதியும் அதன் பின்னர் சதுர்த்தசி திதியும் உள்ளது. இன்று மாலை 3:52 வரை அவிட்ட நட்சத்திரமும் அதன் பின்னர் சதய நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:02 வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள். இன்று புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய திறமை வெளிப்படும் நாள். உங்களுடைய நண்பர்கள் வழியிலே நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். சகோதர சகோதரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். வீட்டிலே நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இன்று ஏற்படும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் குழந்தைகளால் பெருமையடையும் நாள். நகைக்கடை அழகுக்கடை வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. சிலருக்கு வாகனங்களை மாற்றுகின்ற அல்லது புது வாகனம் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் வந்து சேரும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. ஃப்ரான்ச்சைசி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சந்திரனை உச்சமாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்றன. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். சகோதரருடைய ஆரோக்கியம் மேம்படும். வீட்டிலே உங்களுக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள். வீட்டிலே உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்பு உண்டு. சுபகாரியங்களிலே பங்கு பெறுகிற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். சிலருக்கு திருமண தடை நீங்கும். நல்ல வரன்கள் அமையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான நாள். ஆன்மீகவாதிகளுக்கும் நல்ல செய்திகள் வருகின்ற அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மிதுனம் ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். கோபம் வர மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீட்டில் உள்ளவங்களுடன் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பெரியவர்களுடைய அட்வைஸுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லா சிந்தனையெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். இன்று அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கும் நன்மைகள் உண்டு. எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய வீட்டிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கடகராசி என்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும் நாள். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் சிலருக்கு டிஸ்சார்ஜ் ஆவதற்கான வாய்ப்புள்ள நாள்.
ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும். மாற்று மருத்துவம் செய்கின்ற சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற நாள். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதேபோல் வெளிநாட்டிலே சென்று படிக்க எஜுகேஷன் லோன் அப்ளை செய்த மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ஐடி, பிபிஓ, கால் சென்டர் மற்றும் கேபிஓக்களில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய நாளாக உள்ளது. பயணங்களின் பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கவனமாக செல்ல வேண்டும். டிரைவராக இருப்பவர்கள் அலர்ட்டாக டிரைவ் பண்ண வேண்டிய நாள். இன்று ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக, கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். தடை தாமதங்கள் குறையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. சமூக சேவையாளர்களுக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உள்ளது. கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்று மதிய நேரத்தின் பின்னர் வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் உடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கன்னிராசி அன்பர்களே, நலமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு வேறு வாய்ப்புகள் எல்லாம் அமையும், பயன்படுத்திக்கங்க. கலைத்துறையினருக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். பணவரவு உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கும் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் காதலை இருவீட்டாரம் ஏற்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. துலாம் ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். கோபம் வர மாதிரி சில விஷயங்கள் வீட்டில் நடக்கும். கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லா சிந்தனைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தேனீப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஜிம் வைத்திருப்பவர்கள், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு. சகோதரி வழியிலும் நன்மை உண்டு. சகோதரனால் சில விரய செலவுகள் வந்து சேரும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய தன்னம்பிக்கை வளரும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசா புத்தி, கோச்சார ரீதியாகவும் கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்தால் நிச்சயமாக அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். சொந்தமாக வீடு, இடம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கும் லாபங்கள் உண்டு. இன்று மதிய நேரத்தின் பின்னர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். அதே போல் வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர் தாய்நாட்டிற்கு திரும்புபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் நன்மைகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு.
வியாபாரம் தொழிலில் இருந்த மந்த நிலைமை மாறும், போட்டி குறையும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். எஜுகேஷன் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தம்பதிகளுக்கிடையே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், பேட்டரி கடை வைத்திருப்பவர்கள், டைல்ஸ் கடை ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மகர ராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். 7.5 சனி காலமாக இருப்பதனால் புது முதலீட்டிலே இன்வெஸ்டர்ஸ் அல்லது தொழிலதிபர்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வெளிநாட்டில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து சேரும், பயன்படுத்திக்கோங்க. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் உண்டு. குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கும், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கும், IVF ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. டிரைவராக இருப்பவர்கள் சொந்தமாக வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி என்பர்களே, உற்சாகமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. உங்களுடைய வீட்டில் இருந்த பிரச்சனைகள் குறையும். அமைதியான சூழ்நிலை ஏற்படும். 7.5 சனி காலமாக இருப்பதனால் நண்பர்கள் வழியிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது. மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மற்றும் கெமிக்கல், ஸ்டீல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. இன்று நீங்கள் மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு புது வாகன யோகம் உண்டு. அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மீனராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை. பயணங்களின் பொழுது அனுபவமில்லா நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று டிரைவராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் அமையும். டெய்லரிங் செய்பவர்களுக்கும் அற்புதமான நாள். இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் அமையும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். இந்த அரசியல்வாதி, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும். அதே போல் மாலை நேரத்தின் பின்னர் இன்று வாகனங்களை மாற்றுகின்ற யோகம் சிலருக்கு ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் ஆனந்தமான நாளாகவும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல நல்லூர் கந்தசுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.